நீங்க அனுப்பியிருந்த அந்த அண்டம் குரல் மூலத்தை வச்சு இன்னைக்கு நாம ஒரு ஆழமான பார்வை பார்க்க போறோம். தலைப்பு வில்வ இலை. சிவன் கோயில்ல ரொம்ப சாதாரணமா நம்ம கையில கிடைக்கிற ஒரு இலை. ஆனா அதுக்குள்ள இவ்ளோ விஷயங்கள் இருக்கான்னு படிச்சதும் எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. நாம பொதுவா என்ன பண்ணுவோம், அர்ச்சகர் கையில வில்வத்தை கொடுத்தா பக்தியோட கண்ணை ஒத்திப்போம். அதுக்கப்புறம் என்ன பண்றதுன்னு தெரியாம வீட்டுக்கு எடுத்துட்டு எங்கேயாவது வச்சிடுவோம். ஆனா நீங்க அனுப்பின ஆதாரம் சித்தர்கள் பச்சை தங்கம், கிரீன் கோல்டு. ஆமா, கிரீன் கோல்டுன்னு சொல்றதா குறிப்பிடுது. இதுல இருக்கிற மையமான கேள்வி இதுதான் தோணுது. வில்வ இலையோட மகத்துவம்ங்கிறது வெறும் நம்பிக்கை சார்ந்த விஷயமா, இல்ல நாம மறந்து போல ஒரு விதமான ஆன்மீக அறிவியலோட பகுதியா? வாங்க இது தோண்டி துருவி பார்க்கலாம். சரி, முதல்ல அதோட வடிவத்திலிருந்தே ஆரம்பிக்கலாம். வில்வ இலைனா ஒரே காம்புல 3 இலைகள் ஒன்னா இருக்கும். இது பார்க்க ஒரு சாதாரண தாவர அமைப்பு மாதிரி தெரியலாம். ஆனா இந்த ஆதாரம் சொல்றது இது வெறும் வடிவமைப்பு இல்ல, இது ஒரு பிரபஞ்ச ரகசியத்தோட வரைபடம்னு. எப்படி? ஆமா, இங்கதான் விஷயம் ரொம்ப ஆழமாகுது. இந்த 3 இலைகளும் வெறும் இலைகள் இல்ல, அது ஒரு குறியீடு. இதுல பல அடுக்குகள் இருக்கு. முதல் அடுக்கு பிரபஞ்சத்தோட அடிப்படை தத்துவம், அதாவது படைத்தல், காத்தல், அழித்தல், மும்மூர்த்திகளோட தொழில்கள். கரெக்ட். இந்த 3 தொழில்களையும் கட்டுப்படுத்துற மும்மூர்த்திகளோட வடிவமா இந்த 3 இலைகளையும் பாக்குறாங்க. ஓகே, இது ஒரு அடுக்கு. அப்போ இதுக்குள்ள இன்னும் பல அர்த்தங்கள் இருக்குன்னு சொல்றீங்களா? நிச்சயமா. அடுத்த அடுக்கு பிரபஞ்சத்தை இயக்குற 3 முக்கிய ஆற்றல்கள், அதாவது சூரியன், சந்திரன், அப்புறம் அக்னி. ஓ, இந்த 3 சக்திகளோட சங்கமம் தான் இந்த இலைன்னு ஒரு பார்வை இருக்கு. ஒன்னு பிரபஞ்சத்தோட செயல்களை சொல்லுது, இன்னொன்னு அந்த செயல்களுக்கு தேவையான ஆற்றலை சொல்லுது. பாருங்க, ஒரே இலைக்குள்ள எவ்வளவு பெரிய தத்துவத்தை அடக்கி இருக்காங்க. இங்கதான் எனக்கு ஒரு பெரிய ஆஹா மொமெண்ட் கிடைச்சது. பிரபஞ்ச தத்துவங்கள், ஆற்றல்கள்னு பேசிட்டு இருந்தவங்க திடீர்னு இந்த மனுஷ உடலோட தொடர்பு படுத்துறாங்க. இந்த 3 இலைகளையும் மனுஷனோட இடது கண், வலது கண், அப்புறம் நெத்தியில இருக்கிற ஞான கண்ணு சொல்லப்படுற 3வது கண்ணோட ஒப்பிடுறாங்க. இது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அதாவது பிரபஞ்சத்துல இருக்கிற அதே அமைப்பு நம்ம உடம்புக்குள்ளயும் இருக்குன்னு சொல்ற மாதிரி இருக்கு. மிக சரியா சொன்னீங்க. இந்த ஆதாரம் முன்வைக்கிற பார்வை ஒரு பிராக்டல் பார்வை மாதிரி. அப்படியா? ஆமா, அதாவது ஒரு பெரிய வடிவத்தோட சின்ன நகல் தான் நாம பாக்குற எல்லாமே. பிரபஞ்ச அளவுல இருக்கிற மும்மூர்த்தி தத்துவம், ஆற்றல் அளவுல சூரியன், சந்திரன், அக்னி, அப்புறம் மனித உணர்வு நிலையில 3 கண்கள். வாவ்! இப்படி ஒரே அமைப்பு வெவ்வேறு அளவுகள்ல திரும்ப திரும்ப வருது. அந்த முழு தத்துவத்தையும் ஒரே ஒரு சின்ன இலைக்குள்ள குறியீடா பாக்குறது தான் இங்க இருக்கிற சிறப்பு. அது வெறும் இலை இல்ல, அது ஒரு பிரபஞ்ச வரைபடம். இந்த தத்துவம் எல்லாம் கேட்க ரொம்ப அழகா இருக்கு. ஆனா உங்க ஆதாரம் இதோட நிறுத்தல. இது வெறும் கவிதை இல்ல, இதுக்கு பின்னாடி ஒரு விதமான இயற்பியல் இருக்குன்னு ஒரு பெரிய விஷயத்த சொல்லுது. அங்கதான் நான் உண்மையிலே அசந்துட்டேன். ஆமா, தாவரவியல் ஆராய்ச்சியாளர்கள் கூட இந்த இலைக்கு ஒரு தனி சக்தி இருக்குன்னு சொல்றதா அதுல குறிப்பிட்டிருக்கு. ஆமா, இதுதான் இந்த விவாதத்தோட மையப்புள்ளி. இந்த ஆதாரம் முன்வைக்கிற வாதம் என்னன்னா, உலகத்துல இருக்கிற மத்த எல்லா இலைகளையும் விட வில்வ இலைக்கு காத்துல இருக்கிற ஒலி அலைகளையும் நேர்மறை அதிர்வுகளையும் தனக்குள்ள ஈர்த்து ரொம்ப நேரம் சேமிச்சு வச்சுக்கிற திறன் அதிகமா. ஒரு நிமிஷம், இது ஒரு சாதாரண விஷயம் இல்ல. நேர்மறை அதிர்வுகள்ங்கிற வார்த்தை சிலருக்கு கொஞ்சம் குழப்பமா இருக்கலாம். இதை இந்த ஆதாரம் எப்படி விளக்குது? இது நம்ம அளக்கக்கூடிய ஒரு ஆற்றலா, இல்ல இது முழுக்க முழுக்க ஒரு ஆன்மீக கருத்தா? நல்ல கேள்வி. இந்த ஆதாரம் இத நவீன அறிவியல் கருவிகளை வச்சு விளக்கல. ஆனா அது சொல்ற விஷயம் என்னன்னா, மந்திர உச்சரிப்புகள், பூஜை நேரங்கள்ல உருவாகிற ஒரு விதமான சக்தி வாய்ந்த சூழல் இருக்கு இல்லையா? இருக்கு. அந்த ஆற்றலை, அந்த அதிர்வுகளை கிரகிச்சுக்கிற ஒரு பொருள் தேவை. அந்த இடத்துலதான் வில்வெள ஒரு கருவியா செயல்படுதுன்னு சொல்லுது. இத ஒரு உயிரியல் ஆண்டனா மாதிரி கற்பனை பண்ணிக்கலாம். வாவ், உயிரியல் ஆண்டனா! இந்த உதாரணம் நல்லா இருக்கு. அப்போ கோயில்ல மந்திரங்கள் ஓதி சக்தி ஏத்தன சிவலிங்கத்து மேல இந்த இலைய வைக்கிறதுக்கு இதுதான் காரணமா? ஆமா, உங்க மூலத்துல அந்த ஸ்பாஞ்ச் உதாரணம் கொடுத்திருந்தது, அது இதை இன்னும் அழகா விளக்குச்சு. அதேதான். இது இன்னும் ஒரு படி மேல போய் யோசிச்சா இது ஒரு ஆன்மீக தொழில்நுட்பம், ஒரு ஸ்பிரிச்சுவல் டெக்னாலஜி மாதிரி தெரியலையா? அப்படியா? யோசிச்சு பாருங்க. சிவலிங்கம் ஒரு பவர் சோர்ஸ் மாதிரி, உச்சரிக்கப்படுற மந்திரங்கள் ஒரு டேட்டா மாதிரி, அந்த வில்வ இலை அந்த டேட்டாவை காப்பி பண்ணி எடுத்துட்டு வர்ற ஒரு USB டிரைவ் மாதிரி. ஓஹோ! அந்த ஆற்றலை கோயில் கருவறையிலிருந்து உங்க வீட்டுக்கு எடுத்துட்டு வர்ற ஒரு கருவி.
அந்த இலை வெறும் பிரசாதம் இல்ல, அது சக்தியூட்டப்பட்ட ஒரு பொருள். அதாவது கருவறையில உருவாகிற அந்த தெய்வீக ஆற்றலை, அந்த ஒலி அதிர்வுகளை இந்த இலை ஒரு பஞ்சு மாதிரி உறிஞ்சிக்கிட்டு அது நமக்காக கொண்டு வந்து கொடுக்குது. அதனாலதான் அதை கையில வாங்கினதும் நமக்கு ஒரு விதமான அமைதியும் புது சக்தியும் கிடைக்குதுன்னு அந்த ஆதாரம் சொல்ல வருதா? மிடச்சரி, அந்த இலை வெறும் பொருள் இல்ல, அது ஆற்றலை தாங்கி நிக்கிற ஒரு கொள்கலன். அதுல இருக்கிற அந்த ஆற்றல் தான் நமக்கு கொடுக்கப்படுது. இந்த கோணத்துல பார்க்கும்போது ஒரு சாதாரண சடங்குக்கு பின்னாடி எவ்வளவு ஆழமான ஒரு அறிவியல் பார்வை இருந்திருக்குன்னு புரியுது இல்லையா? நிச்சயமா. ஓகே, ஒரு பக்கம் இது பிரபஞ்சத்தோட தத்துவத்தை சொல்லுது, இன்னொரு பக்கம் இது ஒரு ஆன்மீக USB டிரைவ் மாதிரி ஆற்றலை சேமிக்குது. இதெல்லாம் சரி, ஆனா இதெல்லாம் நம்ம அன்றாட வாழ்க்கைக்கு, நம்ம உடம்புக்கு எப்படி பயன்படுது? மருத்துவ ரீதியா இந்த பச்சை தங்கம் என்ன செய்யுது? இங்கதான் இந்த இலை இன்னும் நடைமுறைக்கு நெருக்கமா வருது. மனித உடலோட அதிகப்படியான சூட்டை குறைக்கிறதுக்கு வில்வத்தை விட ஒரு சிறந்த மருந்து இல்லைன்னு உங்க ஆதாரம் ரொம்ப திட்டவட்டமா சொல்லுது. உடல் சூடா? ஆமா, இப்போ இருக்கிற வாழ்க்கை முறையில மன அழுத்தம், கம்ப்யூட்டர் முன்னாடி அதிக நேரம் வேலை பார்க்கறதுனால உடல் சூடுங்கிறது ஒரு பொதுவான பிரச்சனையா இருக்கு. இதுக்கு வில்வம் ஒரு எளிய இயற்கையான தீர்வா முன்வைக்கப்படுது. இது ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு. நாம முன்னாடி பேசின ஆற்றலை ஈர்க்கிற தன்மைக்கும் இந்த உடல் சூட்டை குறைக்கிற தன்மைக்கும் ஏதாவது தொடர்பு இருக்கா? அதாவது இது உடம்புல இருக்கிற அதிகப்படியான வெப்ப ஆற்றலை கூட ஈர்த்துக்குமா? நீங்க கேட்கறது ஒரு அருமையான கேள்வி. அந்த ஆதாரம் நேரடியா அப்படி சொல்லலைனாலும் மறைமுகமா அதைத்தான் குறிப்பிடுது. உடல் சூடுங்கிறது வெறும் உடல்நிலை சம்பந்தப்பட்டது இல்ல, அது மனநிலை சம்பந்தப்பட்டதும் கூட. ஆமா இல்ல? உடல் சூடா இருந்தா மனசுல பதட்டம், கோபம் அதிகமாகும். சித்த மருத்துவ மாதிரியான பாரம்பரிய மருத்துவ முறைகள்ல மன அமைதிக்கும் உடல் குளிர்ச்சிக்கும் நேரடி தொடர்பு இருக்கு. சரிதான். வில்வம் உடலை குளிர்விக்கிறதன் மூலமா நரம்பு மண்டலத்தை அமைதிப்படுத்துதுன்னு அந்த ஆதாரம் சொல்லுது. ஆமா, சிவன் ஏன் எப்பவும் அவ்வளவு அமைதியா தியானத்துல இருக்காருன்னு உங்க மூலத்துல ஒரு கதை மாதிரி சொல்லியிருந்தது. அவர் தலையில சூடி இருக்கிற வில்வன் தான் அவரோட உடலை குளிர்ச்சியா வச்சிருக்கு. அதனாலதான் அந்த நிர்விகல்ப சமாதி நிலை அவருக்கு சாத்தியமாகுதுன்னு அது சொல்லுது. கரெக்ட். இது ஒரு புராண கதை மாதிரி இருந்தாலும் வில்வத்தோட குளிர்ச்சி தன்மைய மனசுல பதிய வைக்கிறதுக்கு இதை விட ஒரு சிறந்த வழி இருக்க முடியாது. நிச்சயம். அது மட்டுமல்ல, தினமும் ஒரு வில்வ இலையை சாப்பிட்டா குடல் புண் ஆறுறதுக்கும் சர்க்கரை நோயை கட்டுக்குள்ள வச்சுக்கிறதுக்கும் உதவுறதா அந்த ஆதாரம் குறிப்பிடுது. இது மன அமைதிக்கு மட்டும் இல்ல, முழு உடலோட ஆரோக்கியத்துக்கும் ஒரு கவசமா இருக்கு. அதனாலதான் இதுக்கு கவச இலைன்னு கூட ஒரு பேர் இருக்கு. ஆக இந்த முழு உரையாடலையும் தொகுத்து பார்த்தா வில்வங்கிறது வெறும் பூஜைக்கான பொருள் இல்ல, அது 3 முக்கியமான விஷயங்களை நமக்கு சொல்லுது. 1, அது ஒரு தத்துவத்தின் சின்னம், ஒரு பிரபஞ்ச வரைபடம். 2, அது ஆற்றலை சேமிக்கிற ஒரு அறிவியல் கருவி, ஒரு பயோலஜிக்கல் ஹார்ட் டிரைவ். 3, அது உடலை காக்கிற ஒரு மருத்துவ கவசம், ஒரு இயற்கையான கூலண்ட். அருமையா சொன்னீங்க. அதனால உங்க ஆதாரம் கடைசியா சொல்ற அந்த அறிவுரை ரொம்ப முக்கியமானது. அடுத்த முறை கோயிலுக்கு போகும்போது அர்ச்சனை செஞ்ச வில்வத்தை அங்கே விட்டுட்டு வராதீங்க, அதை வீட்டுக்கு எடுத்துட்டு வாங்க. ஆமா, அது காஞ்சி போனாலும் வாடி போனாலும் அதுக்குள்ள இருக்கிற அந்த சிவசக்தி குறையாதுன்னு அந்த மூலம் ரொம்ப உறுதியா சொல்லுது. ஏன்னா அந்த ஆற்றல் இலையோட பச்சையத்துல இல்ல, அதோட அடிப்படை அமைப்பிலேயே இருக்குன்னு சொல்ற மாதிரி இருக்கு. நீ ஏன் இதை பத்தி யோசிக்கணும்னா, இது வெறும் ஆன்மீக நம்பிக்கைங்கிற வட்டத்தை தாண்டி உங்க உடல் நலன், மனநலன் வரைக்கும் வருது. அந்த ஆதாரம் சொல்ற மாதிரி இது உங்களை பாதுகாக்கிற ஒரு கவசம். கவசம்? ஆமா, உங்களை சுத்தி இருக்கிற எதிர்மறை ஆற்றல்கள்ல இருந்து ஒரு ஆன்மீக கவசமாவும், உடல் சூடு, மன பதட்டம் மாதிரியான பிரச்சனைகள்ல இருந்து ஒரு மருத்துவ கவசமாவும் இது செயல்படுது. இது என்ன ஒரு முக்கியமான கேள்வியை கேட்க தூண்டுது. இந்த ஒரு சின்ன இல ஒளி அலைகளையும் நேர்மறை ஆற்றலையும் ஈர்க்கும் அளவுக்கு ஒரு சிறப்பு தன்மையோடு இருக்குன்னு இந்த ஆதாரம் சொல்லுது. அப்போ நாம எப்படி நம்ம சுற்றி இருக்கிற வார்த்தைகள், நாம பாக்குற காட்சிகள், நம்ம பழகிற மனிதர்கள், இவங்க கிட்ட இருந்து நம்ம என்ன வகையான ஆற்றலை ஈர்த்துக்கிட்டு இருக்கோம்? நல்ல கேள்வி. வில்வம் ஒரு நேர்மறை ஆற்றலை ஈர்க்கும் கருவியா இருந்தா, நாம ஒவ்வொருத்தரும் நம்ம அறியாமலேயே ஒரு ஆற்றல் ஈர்க்கும் கருவிதானே. நாம நம்மளோட ஆற்றல் உணவை, அதாவது எனர்ஜெட்டிக் டயட்டை கவனிக்கிறோமாம். இந்த ஒரு கேள்வியை நீங்க உங்களுக்குள்ள கேட்டு பார்க்கறதுக்கு இந்த வில்வ இலை ஒரு நல்ல தொடக்கமா இருக்கலாம்.